ஆண்டவர் ஆலயம் தலைமை அர்ச்சகரும் ரோட்டரி சங்கம் முன்னாள் துணை ஆளுநரும் ஆதிசைவர் மாநில செயலாளருமான திரு ரஜரல் நீலகண்டன் அவர்கள் ஆன்மீக வழியில் அனைத்து மக்களிடத்திலும் அன்பு, அமைதி, மனிதநேயம் இவற்றை விதைத்து வருவதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து வருகிறார். ஜாதி, இனம், மதம், மொழி, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அன்பு ஒன்று மட்டும்தான் இறைவனை சென்றடையும் வழி என்பதை மக்களுக்கு போதிப்பதோடு அதே வழியில் வாழ்ந்து வருகிறார். மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் சிறப்பான சேவைகளையும் செய்து கொண்டு வரும் நமது அன்பு சகோதரர் திரு ரஜத நீலகண்டன் அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். APJVIP குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஆன்மீகவாதி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு மட்டுமே சேவை பண்றதுக்காக வந்து அவங்களுக்கு ஆன்மீகவாதி நம்ம கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் சேவை பண்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகவாதிகள் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து மனிதநேயத்தோடையும் சமூக நல்லிணக்கத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்பை விதைக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம ஆன்மீகவாதியாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து ஏன்னா பாகுபாடு பார்க்காதவங்களுக்கு வந்து அதாவது எல்லா உயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஒன்று போல வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறவங்க தான் ஆன்மீகவாதிகள். அந்த மாதிரி தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகூர் தர்காவோட கலிவாசர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் எங்கே போனாலுமே மும்மூர்த்திகள், யாரை விட்டு யாருமே பிரிய மாட்டோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு. தமிழ்நாடோட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமே யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சு எதை வேணாலும் உடைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாகுபாடு காட்டாத தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு எந்த கொம்பை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனிதமான மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு விளக்குது. இதை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம APJ டைனமிக் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்திட்டு வருது. உங்களுக்கு இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய போராட்டத்தை சந்திக்கிறோம். உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் சந்திக்கிறோம். நிறைய சமூக சூழ்நிலை சந்திச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவை நாங்கள் நடத்துறோம். உங்களுக்கு ஏன்னா ஒரு இந்துல இருந்து முஸ்லீம் வந்து கிறிஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து என்னோட CEO வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் லட்சுமி பிரபா ஒரு இந்து பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பொறுப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவ சகோதரர்கள் உங்களுக்கு வந்து அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு வந்து சமூக நல்லிணக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயமும் அந்த அன்பை விதைக்கக்கூடிய பார்வையும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை விதைக்கவே முடியும். உங்களுக்கு வந்து அதை யாரெல்லாம் எங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களோ ஏன்னா அவங்க ஆன்மீகவாதி அப்படின்னா இந்த மாதிரி பொது ப்ரோக்ராம் போய் உங்களுக்கு பொதுவா எல்லா மக்களோட கலந்துரை பண்ணி உங்களுக்கு நான் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மக்கள் வந்தாலும் சரி வந்து பாகுபாடு இல்லாம அவங்க முகத்துல சந்தோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக தோரணையை தான் நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இது எல்லா விதமான ஆன்மீகவாதிகளையும் வரணும் அப்படிங்கிறது நாங்க மிகப்பெரிய ஒரு விருப்பமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல இந்த நல்ல மனிதர்களை நம்ம விருது விழால கௌரவிக்கிறத நாங்க ஒரு பெருமையாவே நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு நாங்க வைக்கக்கூடிய இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கண்டிப்பா அந்தந்த மாவட்ட மக்களை பொருளாதார ரீதியா அது நாகரண்டா தர்காவா இருக்கட்டும், வேளாங்கண்ணி சர்ச்சா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலகண்ட சாஸ்திரி சார் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எல்லாருமே நல்லதை நோக்கி தான் பயணம் பண்றீங்க. உங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நிறைய மக்கள் வந்து படிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கி இருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்க ஆன்மீகத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க தொடர்கள் மூலியமா உங்க நெட்வொர்க் மூலியமா உங்களுக்கு வந்து நீங்க சுயதொழில் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அவங்களை பொருளாதார ரீதியா வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழுத்தமா வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன காரணம்னா தமிழ்நாட்டு மக்கள்ல நிறைய பேர் படிச்ச மக்கள் வந்துட்டாங்க. உங்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் கிடைக்காத வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காதவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தவறான வழிகளில் போய் வந்து ஒரு ட்ரக் அடிக்டா மாறி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து சீர்கேடு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை சில பேர் பண்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு உருவாகுது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் ஒருங்கிணைச்சு இந்த தவறுகளை சரி பண்ணி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுங்க. நீங்க பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கிட்டீங்கனாலே ஒருத்தர் தப்பு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் வேற மாதிரி பாக்குது, என்ன சுத்தி இருக்கிறவங்க வேற மாதிரி பாக்குறாங்க, அப்ப நான் தப்பு பண்ணா என் குடும்பத்துக்கு பிரச்சனை, என் சமுதாயத்துக்கு பிரச்சனை, என் ஊருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த தவறுகளை உங்க மூலியமா சரி பண்ணக்கூடிய
செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். உங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல அதுவும் வேண்டுகோளா சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணில ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனோட ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது அண்ட் கலாச்சார திருவிழால நம்ம நீலகண்டன் சாஸ்திரி அவர்களுக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருது கொடுக்கறதுல நம்ம பெருமைப்படுறோம். இந்த விருதை வந்து பாத்தீங்கன்னா வந்து வழங்குறதுக்கு நம்ம வேளாங்கண்ணியோட சேர்மன் திருமதி டயானா சர்மிளா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு அவரோட மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலிமா சாமி மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு நன்றி நன்றி. அவங்களுக்கு துணையா இருக்க அவங்க வீட்டுக்காரங்களும் மேடைக்கு வாங்க. அவங்களுக்கு நன்றி. அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனிச்சு. உங்களை கண்டு என்று உங்களை கண்டு நாங்கள் வியக்கிறோம். நான் ஏபிஜே அப்படின்னாலே நமக்கு அப்துல் கலாம் மட்டும்தான் ஞாபகம் வரும். அந்த ஒரு தன்னலமற்ற ஒரு மனிதர் இந்தியாவையே மாற்றிருக்கார். அப்போ வந்து அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்காங்க. அதை தான் இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு நினைக்கிறோம். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இப்பயும் சரி ஒவ்வொரு திருவிழாவிலையும் பார்த்து நான் சீஃப் கெஸ்டாக இருந்தப்போ 14ஆம் திருவிழாவில் ஃபாதர் வந்து என்னை சீஃப் கெஸ்டாக பிஷப்போட சேர்ந்து அதேமாரி கலிஃபானோட சேர்ந்து செஞ்சிருக்கோம். நாகூரில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு இஃப்தார் ரூம்லையும் மாவட்ட விஷயத்திலையும் கட்சி சார்பாக இருந்தால் கூட நான் பேசியிருக்கேன். நாங்கள் சொல்கிற முதல் விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் நல்ல மத போதவராக இருக்கிறாரோ, யார் ஒருவர் கீதையையும் குரானையும் பைபிளையும் தெரிந்திருக்கிறாரோ அவர் அடுத்த மதத்தையும் மதிப்பார்கள். அடுத்தவர்களை மதிக்க தெரிந்தவர் மட்டுமே அதை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இறைவன் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த இறையில் பொருட்கள்லாம் படைக்கப்பட்டது. ஆழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லாம் அன்பு மட்டும்தான் செய்யப்படும். நான் வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்டவாதி தான். எனக்கு போகாது மீதி இருக்கு எல்லாத்தையும் அடுத்தவங்க கொடுத்துருவேன். இது எப்போதும் யார் வேணா சொல்லலாம் செய்யலாம். அதே தான் நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் என்னுடைய நண்பர் சட்னாலாம் சேர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வந்து பக்கத்துல கொடுத்தோம். ஒரு அறக்கட்டளை மாரி செஞ்சு பார்த்தோம். அது வந்து பயன்படுத்த தெரியாதனால அதை விட்டோம். இல்லைன்னா அது வந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வச்சு நிறைய கொடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, நாங்களாம் சேர்ந்து ரோட்டரி சங்கத்துல டெய்லி 400 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். இதே விஷயத்த சாப்பாடு வந்து ஒரு இடத்துல வச்சு கொடுக்கல, வேளாங்கண்ணி, பூத்தடி, பொய்யூர், அவர் 3 இடங்களையுமே நான் சேர்ந்து யார் தெரியுமா, நம்ம ஃபாதர் இதே சார் டெய்லி சமைச்சு கையில வண்டி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். இப்பொழுதுதான் ஒரு இடத்துல நிலையா போட்டுட்டு இருக்கோம் அந்த கோவில்ல. என்ன காரணம்னா, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதை, வேளாண்மையில் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறதை ஒரு சங்கமாக ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்து செய்யறீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது வந்து மேன்மேலும் தொடர வேண்டும். என்னோட முதல் விஷயம் என்னன்னா, வெறும் சாப்பாடு மட்டும் முக்கியமே இல்லை. நான் நம்புறேன் வாழ்வியல் ஆதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சோம். ஒரு தையல் மிஷினுடைய 8 வாங்கி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்களுக்கு மேல தையல் பயிற்சி சொல்லி கொடுத்து அவர்களுக்கான வாய்ப்புகளை செய்து கொடுத்தோம். அது மட்டுமல்ல, ரோட்டரியிலிருந்து தையல் மிஷினையும் கொடுத்து அதை நாங்கள் செய்து கொடுத்தோம். அதே போல வேளாங்கண்ணிக்கு வந்து நம்ம மேடம் வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் முதல் மாதிரியே ஒன்று செஞ்சோம். அது எப்படின்னா, டாய்லெட் பிளாக்கை வந்து சுகாதார முறையில் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சோம்.
ஃபாதரோட இடத்துல. அதுக்கப்புறம் தான் ஃபாதரே எல்லாத்தையும் மாற்றினாங்க. இந்த ஹைஜீனிக்கான டாய்லெட்டையே ரொட்டிகள் வேளாங்கண்ணி ஒரு 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணி செஞ்சோம் நான் ஏஜியாக இருக்கும் பொழுது. ஏன்னா சுகாதாரமான விஷயம். நான் ஃபாதர்கிட்ட பேசுறது கூட என்னன்னா சுகாதாரமாக இருந்தால்தான் இறைவனையை பார்க்க முடியும். அதே போல வேளாங்கண்ணியில் டயாலிசிஸ் மிஷின் வந்து ஒரு 3 பேர்களுக்கு 3 டயாலிசிஸ் மிஷின் வந்து நாம் கொடுத்துருக்கோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஃபாதரோட சேர்ந்து. இதனால தான் வாழ்வியலில் மிக முக்கியமானது இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு விஷயத்தில் யாரும் கவனிக்கிறதே இல்லை. அதனால வர நிறைய பிரச்சனை நிறைய நடக்குது. இதை எப்படி மாற்றணும்? இந்த பக்கத்தில் என்னோட நண்பர்கள்லாம் கூட அதில் இறந்து போனாங்க. அவங்களுடைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் குறைந்த வழியில் ஒரு 250 ரூபா மதிப்பில் டயாலிசிஸ் வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேருக்கு அது போகுதுன்னு தெரியல. நிறைய விஷயம் இதே மாதா ஹாஸ்பிட்டலில் ஃபாதரோட சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அண்ணன் கண்டிப்பாக நான் இப்போ பேசிட்டு நான் சித்தனையோட சொன்னேன், எங்கள் முஸ்லீம் சாப்பாடு சமுதாயத்தில் சாப்பாடு வந்து வீணாக போகிறது. நாங்கள் வீணாக போனால் நாங்கள் உடனே எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, உடனே சட்டநாதருக்கு ஃபோன் அடித்து சொல்லுவோம். அங்கே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து இந்த இப்போ நம்ம இதுக்கு எழுத்தாமல் நிறைய முடியாதவங்க இருக்காங்க, நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு போய் மீதி ராத்திரி 11 மணி நேரம் கொடுத்துட்டு தான் நாங்கள் செய்வோம். இதனால எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு ஊரளவு செய்துள்ள விஷயத்தை நீங்கள் உலகளவு கொண்டு போகிறீர்கள். மேலும் மேலும் வளர்ந்து வாழ்க்கை விடயத்தை ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை மாதிரியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வேற யாருமே தேவையில்லை. ஆன்மீகவாதிகளே போதுமானது. அவங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஆன்மீகவாதிகளை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கறது எங்க நிறுவனத்துக்கு பெருமையான விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விருதாளர்கள் வந்து மேடம் அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலை நிகழ்ச்சியை வந்து நம்ம அரங்கேற்றம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து